டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில் டெல்லி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன நிகழ்வுகளில் முதலமைச்சர் இன்றைய தினம் பங்கேற்கிறார்? 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு டெல்லி விமான நிலையத்தில் அமைச்சர் ஏவா வேலு, திமுக எம்பிக்கள் உள்ளிட்டோர் தற்பொழுது உற்சாக வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இன்று மாலை டெல்லியில் பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டு கேடரை சேர்ந்த IPS, IAS உள்ளிட்ட மத்திய அரசுடைய அதிகாரிகளை அவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய சட்ட வல்லுநர்களையும் சந்தித்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையிருக்கக்கூடிய வழக்குகள், ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட வேண்டிய புதிய மேல்முறையீட்டு மனு உள்ளிட்டவை தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர் இன்று மாலை நடத்த உள்ளதாகவும் தற்போது அதிகாரப்பூர்வ தகவலை தமிழ்நாடு அரசுடைய வட்டாரம் தெரிவித்துள்ளது. அவை மட்டுமல்லாமல் நாளை காலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற உள்ள நீத்தி ஆயோக்கினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் நாளை காலை அவர் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளையும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர் வலியுறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் கிளம்பி தற்பொழுது டெல்லி வந்திருக்கிறார். நாளைய தினம் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் டெல்லி சென்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா.